தமிழக அரசு அலுவலகங்கள்ல காலியா இருக்கிற பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிவிப்புல வெளியிட்டிருக்கிற பணிகளுக்கான விவரங்கள் மற்றும் கல்வி தகுதி, சம்பள விவரங்கள் உள்ளிட்ட விவரங்களை டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். நம்மளுடைய யூடியூப் சேனல்ல தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு, மத்திய அரசு வேலைவாய்ப்பு உள்ளிட்ட தகவல்களை ரெகுலரா வந்து அப்டேட் பண்ணிட்டு வரோம். மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் குரூப் லிங்க், டெலிகிராம் லிங்கையும் கிளிக் பண்ணி நம்மளுடைய அரசு வேலை வாய்ப்புக்குள்ள மறக்காம வந்து இணைங்க. இப்போ புதுசா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி மோட்டிவேஷன்ற பேஜை வந்து ஃபேஸ்புக்ல கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மறக்காம அந்த பேஜை வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. டெய்லி உங்களுக்கான மோட்டிவேஷன் கோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபேஸ்புக் பேஜ்ல வந்து நாங்க அப்டேட் பண்ணிட்டு வரோம். இந்த வீடியோல தமிழ்நாடு அரசு அலுவலகங்கள்ல காலியா இருக்கிற பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த டீடைல்ஸை நம்ம ஒன்னொன்னா வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எந்தெந்த துறைகள்ல, முக்கியமான துறைகள்ல பணிகள் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். மில்க் ப்ரொடக்ஷன் அண்ட் டைரி டெவலப்மெண்ட் என்ற துறையில வந்து இருக்கு. அதாவது ஆவின் பால்வள துறையில இருக்கு வேலைவாய்ப்பு. இந்து ரிலீஜியஸ் அண்ட் சாரிட்டபிள் என்டோர்ஸ்மெண்ட், அதாவது இந்து சமய அறநிலைத்துறையில இருக்கு இந்த நோட்டிபிகேஷன்ல. அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் அண்ட் அக்ரி பிசினஸ், அதாவது வேளாண் துறையிலையும் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வருவாய்த்துறை, சிவில் சப்ளை அண்ட் கன்சியூமர் ப்ரொடக்ஷன், நுகர்வோர் துறையிலிருந்தும் அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. உணவு மற்றும் நுகர்வோர் துறை, ஃபிஷரிஸ் அண்ட் ஃபிஷர்மேன் வெல்ஃபேர், அதாவது மீன்வளத்துறையிலையும் பணியிடங்கள் இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க இந்த அறிவிப்படி. அப்புறம் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பணியிடங்கள் இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. சரி, இந்த நோட்டிபிகேஷன்ல நம்ம வந்து கிளியரா வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த நோட்டிபிகேஷன் படி வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் 2 மற்றும் குரூப் 2 ஆன அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க. அந்த அறிவிப்புல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 659 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பணிக்கான கல்வி தகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது டிகிரி வந்து முடிச்சிருக்கணும், பிஇ பிடெக் முடிச்சிருக்கலாம், அதுக்கப்புறம் எல்எல்பி வந்து முடிச்சிருக்கலாம்னு வந்து நோட்டிபிகேஷன்ல சொல்லியிருக்காங்க. இந்த பணிக்கு மாத சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா 22,800 இருந்து 1,19,500 வரைக்கும் வந்து மாத சம்பளம் வந்து தராங்க. இந்த பணிக்கு வந்து வயது வரம்பு வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசு வந்து முடிச்சிருக்கணும், கண்டிப்பா வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பதவிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து வேரி ஆகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. நீங்க நோட்டிபிகேஷன்ல கிளியரா அதை வந்து பாருங்க. அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணிக்கான விண்ணப்ப கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபீஸ் வந்து பே பண்ணோம். ப்ரீலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் வந்து தேர்வு கட்டணமாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் எக்ஸாமினேஷனுக்கு 150 ரூபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, டெஸ்டியூட்டட் விடோ உள்ளிட்ட பிரிவினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு கட்டணத்திலிருந்து விலக்கு அளிக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பணிக்கு தேர்வு செய்கிற முறை வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 2 கட்ட தேர்வு வந்திருக்கு. அதாவது ப்ரீலிமினரி எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாமினேஷன். இதில் பாஸ் ஆகிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணி வாய்ப்பு வந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பணிக்கான அப்ளை பண்ணுறதுக்கான டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பத்துக்கான ஆரம்ப தேதி வந்து பார்த்தீங்கன்னா 15/7/2025. இந்த பணிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 13/8/2025. ப்ரீலிமினரி தேர்வு வந்து நடைபெற நாள் வந்து பார்த்தீங்கன்னா 28/9/2025 காலையில் 9:30 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும் இந்த தேர்வு வந்து உங்களுக்கு வந்து நடக்குது. இந்த பணிக்கு அப்ளை பண்ணுறதுனா நீங்கள் வந்து tnpc.gov.in முகவரியில் ஆன்லைன் மூலமா வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ மறக்காம இந்த பணிக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்க. மேலும் இது போன்ற தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்பு தாள்களுக்கு நம்மளுடைய யூடியூப் சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.